கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த காலையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பவுல் இந்த வசனத்தை கடைசியாக சொல்லுகிறார். முன்பாக என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய ஐஸ்வர்யம். இது 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகளை யாரும் ஆராய்ந்து முடிக்க முடியாது. அவ்வளவு அவருடைய வழிகள் அற்புதமான வழிகள். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் அல்லது சொன்னவன் யார்? இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், சகலமும் அவராலும். கர்த்தருக்கு மகிமை. சகலமும் அவராலும். சகலமும் காண்கிற எல்லாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மாபெரும் காரியங்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிசயங்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரம்மாண்டங்களும் அவரால் உண்டாயிருக்கிறது. அதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் மூலமாக எல்லாம், அவர் மூலமாக, through him, அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் எல்லாம் உண்டாயிருக்கிறது. அதைத்தான் யோவானிலே படிக்கிறோம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாயிருந்தது. சகலமும் அவர் மூலமாக அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை. அவருக்காகத்தான் இருக்கிறது. எல்லாம் அவர் மூலமாக மாத்திரமல்ல, எல்லாம் அவருக்காக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, எல்லாம் யாருக்காக இருக்கிறது தெரியுமா? அவருக்காக. எல்லாம் யாருக்காக இருக்கிறது? அவருக்காக. எல்லாம் எதற்காக இருக்கிறது? கர்த்தருக்காக. எல்லாம் யாருக்காக இருக்கிறது? இயேசுவுக்காக இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருக்கே, பிரைஸ் தி லார்ட், அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? அவருக்கே எப்பொழுதும் மகிமை, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை, அவருக்கே எந்நாளும் மகிமை, அவருக்கே எல்லா காலத்திலும் மகிமை, அவருக்கே எப்பொழுதும் மகிமை, அவர் ஒருவருக்கே மகிமை, அவருக்கு மாத்திரம் மகிமை என்று எப்பொழுதும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த மகிமை அவருக்கு போய் சேரும். அவர் மகிமைப்படுவார். ஏன் அவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் என்றால், அவருடைய ஞானம், அறிவு என்கிறவர்களுடைய ஆழம் ரொம்ப பெரிதாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், வழிகள் ஆராயப்படாதவைகள். எல்லாம் அவரால், அவர் மூலமாய், அவருக்காக இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவருக்கே உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். எல்லா கன மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். ஆமென்.